गाइस நம்ம சூர்யாவோட ரெட்ரோ இந்த படத்தை பத்தி ஒரு கொல்ல மாசான அதிரடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த ரெட்ரோ மூவிக்கான அந்த கொல்ல மாசான அதிரடி அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த ரெட்ரோ படத்துக்கான அந்த வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். ரெட்ரோ நம்ம சூர்யாவோட 44வது படமா கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு பக்காவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா மே 1ஆம் தேதி இந்த படத்தை தாறுமாறா இறக்கிருந்தாங்க. தியேட்டரிக்கல்ல இறங்கி ஒரு பயங்கரமான ஓபனிங் இந்த ரெட்ரோ படத்துக்கு கிடைச்சிருக்கு. டே பை டேவா இந்த படத்தை ஆடியன்ஸ் கூட்டமா வந்து பார்த்தாங்க. அதுலயும் குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை கூட்டமா வந்து பார்த்தாங்க. ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தாலே போதும். அந்த மூவி பிளாக் பஸ்டர் தான். படத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கே கொடுத்த காசு ஒருத்தா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க லேக் இருந்தாலும் போர் அடிக்காம போச்சு. நம்ம சூர்யா ஆக்டிங்ல மிரட்டிட்டாரு. பூஜா டேவும் கொல மாசான ஆக்டிங்க கொடுத்திருக்காங்க. மத்த ஆக்டர்ஸ் ஜெயராம், விது, நாசர்லாம் கொடுத்த ரோல பயங்கரமா பண்ணிருக்காங்க. கனிமா சாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க. மியூசிக்கை பொறுத்தவரை ஃபுல் ரேட்டிங்கே கொடுக்கலாம். இந்த ரெட்ரோல ஸ்கிரீன் பிளே ஆக்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவுக்கு மியூசிக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆக மொத்தமா இந்த ரெட்ரோ படம் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டரா தியேட்டரிக்கல்ல இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. இப்ப மூவி டீம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை அபிஷியலா சொல்லிருக்காங்க. இந்த ரெட்ரோ மூவி வேர்ல்டு வைடா 235 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கிறதா அபிஷியலா சொல்லிருக்காங்க. படத்துக்கான பட்ஜெட் 67 கோடி, ஆனா கலெக்ஷன் பண்ணது 235 கோடி. இது நிச்சயமா ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் தான். நீங்க இந்த ரெட்ரோ படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த ரெட்ரோவை எப்போ ப்ரோ ஓடிடில இறக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துக்கான ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் கிளைம் பண்ணிருக்காங்க. பொதுவா தமிழ் சினிமால ஒரு படம் இறங்குச்சுன்னா அந்த படத்தை 4 வாரம் இல்ல 5 வாரத்துக்குள்ள ஓடிடில இறக்கிடுவாங்க. அதே ப்ராசஸ் தான் இந்த ரெட்ரோ படத்துக்கும் நடக்க போகுது. வர ஜூன் 2nd வீக் இந்த ரெட்ரோ படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் நெட்ஃபிளிக்ஸ்ல இறக்கிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெட்ரோ மூவில நம்ம சூர்யாவோட பேர் என்ன, அவரோட பேரை ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.